வணக்கம். எடிசன் டாக்கீஸ் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த வாரம் வெளிவந்த இன்னொரு படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரம் காமெடி கதாநாயகன் வாடம் முழுக்க அவர் நம்ம அதாவது யோகி பாபு, சந்தானம், அப்புறம் புரோடா சூரி 3 பேரும் கதையின் நாயகனாக நடிச்ச இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு படம். அதில் யோகி பாபு படம் பரவாயில்ல பார்க்கலாம் என்கிற ஒரு அமைப்புல இருக்குது. அதே நேரத்தில் சந்தானம் படம் டிடி நெக்ஸ்ட் காமெடிக்கு பஞ்சமே இல்லைங்க. படத்துல கதையின் நாயகி அதாவது சந்தானம், கௌதம் வாசுதேவன், மொட்டை ராஜேந்திரன், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் செல்வராகவன், கஸ்தூரி, நெல்கள் ரவி, நிறைய ஆர்டிஸ்டுங்க. 10க்கு யாசிகா ஆனந்த். இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட நாயகனோட வேலை என்னன்னா படங்களுக்கு விமர்சனம் பண்றதுதான் வேலை. என்ன மாதிரி சினிமாவை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக சந்தானம் நடிச்சிருக்காரு. அவருக்கு சினிமா சைட்ல இருந்து எதிர்ப்பு வருது. அதை ஒரு தியேட்டருக்கு வர சொல்லி படத்தை பார்க்க சொல்றாங்க. அங்க ஆரம்பிக்குதுங்க படம். அங்க சினிமாவையும் நிஜ வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. படம் அதாவது பிரேமானந்த் சூப்பரா பண்ணியிருக்காருன்னு ஸ்கிரீன் பிளே, படத்தோட ஸ்கிரீன் பிளே நல்ல ஸ்கிரீன் பிளே, ஒண்ணுக்கு ஒண்ணு லாஜிக் இல்லாம அழகா பண்ணியிருக்காரு. பேய் இருக்கா இல்லையாங்கிற மாதிரியே ஒரு உணர்வு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கௌதம் வாசுதேவன், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செல்வராகவன், கதிர்னு ஒரு ஆர்டிஸ்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட் கதிர், எல்லாருமா சேர்ந்து படத்துக்கு பஞ்சமே இல்லாம பண்ணியிருக்காங்க. டிடி நெக்ஸ்ட் சந்தானத்தோட வருஷன் தான் சொல்லலாம். சந்தானத்தோட இன்னொரு வருஷன்னே சொல்லலாம். படம் ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைய காமெடி சும்மா கலகல்னு நம்ம லொல்லு சபா மாறன் கொடுத்துருக்க கேரக்டர் எல்லாருமே, கஸ்தூரியா இருக்கட்டும், அவன் அப்பா வர நெல்கள் ரவி, யாசிகா ஆனந்த், கதையின் நாயகி, யாருமே குறை சொல்லக்கூடாதுங்க. எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு தீவுல ஆரம்பிச்ச கதை கடைசி ஊட்டி பன்னீர் பேலஸ்ல போய் முடியுது. எண்டுல கதையின் நாயகன் எப்படி இந்த பையெல்லாம் அழிச்சு மனிதக்கறி திங்கக்கூடிய ஏக்கங்க அந்த அமைப்பை அழிச்சு தான் கதையின் நாயகியை காப்பாத்தி வெளில கூட்டு வர்றாரு. அங்கதாங்க ட்விஸ்ட் வச்சாரு. அடுத்த இவர் நீ மட்டும் முதல் ஆளா பார்த்துட்டு வந்துட்டியா, இன்னும் நாங்களா பார்க்க போக வேணாமான்னு கிட்டத்தட்ட சினிமா விமர்சன் அத்தனை பேரும் வாசல்ல நிக்கிறாங்க. முத்தாரைப்பா பயில்வான் ரங்கநாதன் நிக்கிறாரு. ஏதாவது கவனிப்பு உண்டான்னு கேட்கிறாரு. பத்திரிக்கையாளர்களுக்கு என்ன கவனிப்புங்கிறத உள்ள போ நல்லா கவனிக்கிறாங்க. கவனிச்சாங்களா என்னங்கிறது அந்த படத்தோட கிளைமேக்ஸ். மொத்தத்தில் DD1 நெக்ஸ்ட் லெவல். படமும் வேற நெக்ஸ்ட் லெவல்ல தான் இருக்குது. படத்தோட கதையின் நாயகனா சந்தானா அங்கங்க பளிச்சுன்னு பண்றாரு. ஒரு பாடல் ஏதோ பெருமாளை பத்தி எடுத்திருக்காங்க சீனிவாசன். அந்த படத்துல இடம்பெறல. பட் மியூசிக் சொல்லும்படியா இருக்குது. இசை வருடி கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் டிடி நெக்ஸ்ட் லெவல் தாங்க. தொடர்ந்து இது மாதிரி படங்களை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக நான்